بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: حتى إذا جاء أحدهم الموت قال ربي ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله خير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய நாட்களை நன்மைகளால் கழித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்களில் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நிரப்பமான கூலியை எல்லாம் நமக்கு மறுமையில் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் அருளால் கடந்த 2 தினங்களாக மரணத்தினுடைய பிடியில் மனிதன் என்ற தலைப்பின் கீழ் மரணம் சம்பந்தமாக, சஹராத் சம்பந்தமாக, ஜனாசா குளிப்பாட்டுதல் சம்பந்தமாக, ஜனாசா கொண்டு செல்லப்படுவது சம்பந்தமாக, அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பர்ஸக் மன்னரையுடைய வாழ்க்கை சம்பந்தமான தகவல்களை நாம் தெரியவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதையெல்லாம் கேட்டோமோ அந்த செய்திகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் பயனளிக்கக்கூடிய மறுமையிலும் அது பிரயோஜனப்படுகிற வாய்ப்பை எல்லாம் நமக்கு வழங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்மளுக்கினிய சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிற காலத்தை கடந்து அவனுடைய இறுதி நிலையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய திடுக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த திடுக்கங்கள் அவன் இன்னொரு உலகத்திற்கு அவன் என்ன செய்வான்? பரிணமிப்பான். மனிதனுக்கு 2 உலகம் ஒரே நேரத்தில் என்ன செய்யும்? கடந்து செல்ல முடியும். அதுதான் அவனுடைய சஹராத்துடைய நேரம். இந்த உலகத்தில் தான் அவன் இருப்பான். அவனுடைய ரூஹ் முழுவதும் எடுக்கப்பட்டிருக்காது. அதே நேரம் இந்த உலகத்திற்கு அவன் எந்த மெசேஜும் சொல்ல முடியாது. இந்த உலகத்திற்கு எந்த தகவலையும் அவனால் சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். மௌத்து வரைக்கும் பார்த்தோம். அதையும் கடந்து வந்துட்டோம். பர்ஸக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் இதே வார்த்தையே சொல்கிறான். திரைமறைவான ஒரு வாழ்க்கை உண்டு, மண்ணறையில் ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி கட்டம், ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத், மனிதன் அவனுடைய மரணம் சம்பவிக்கிற நேரத்தில் கால ரப்பி ரிஜ்ஊன், நம்ம சொல்லலாம் இல்லையா? அவன் என்ன செய்வான்? யா அல்லாஹ் என்னை விட்டுரு, யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பிடு, என்னை திருப்பி அனுப்பிடு யா அல்லாஹ் அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்திலே கேட்டு புலம்புவான். எதுக்கு போனோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவான். என்னை திருப்பி அனுப்பினீன்னா லஅல்லி அஅமல சாலிஹன், நான் நல்ல அறங்களாக நல்ல அமல்களாக நான் என்ன செய்வேன்? எல்லாம் தேர்ந்தெடுத்து செய்வேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்லவே செய்வான். என்னை விட்டுரு யா அல்லாஹ், என்னை விட்டினா நான் என்ன செய்வேன்? உலகத்தில் போய் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வேன் யா அல்லாஹ், என்னை விட்டுருன்னு கேட்பான். அல்லாஹ் சொல்றான், அது கலிமத்தன் காயிலுஹா, அவன் சொல்லக்கூடிய வெறும் வெற்று வார்த்தை தான். உலகத்தில் நான் அவனுக்கு 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் உயிரை கொடுத்து, அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, கை கால்களை கொடுத்து, நன்மை தீமைகளை பிரித்தறிகிற அறிவை கொடுத்து, எல்லாம் கொடுத்த பிறகு கூட உலகத்தில் வாழும்போது அவன் செய்யல இல்லையா? திரும்ப என்ன செய்யாது? ரூஹ் பிடுங்கப்பட்ட பிறகு அல்லாஹ் திரும்ப அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டான்.
அதுதான் அல்லாஹ் சொல்றான், அது வெறும் வெற்று வார்த்தை தான். வமின் வராயிஹிம் பர்ஸஹும், அவர்களுக்கு இதற்கு பிறகு பர்ஸகுடைய வாழ்க்கை உண்டு. இலா யௌமி யுபஅஸூன், இலா யௌமி யுபஅஸூன், அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லா நபர்களையும் எழுப்புகிற நாள் வரை, மறுமை நாள் வரை அவர்களுக்கு பர்ஸகுடைய வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை அவர்கள் சந்திக்கத்தான் வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய அன்மயம் திருமறையில் சொல்றான். சூரா முஃமினூன் 99 வசனம் இது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலத்தினுடைய கடைசி கட்டத்தை பற்றி பேசும் பொழுது, மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிற காலத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சஹீஹுல் புகாரியினுடைய 1372வது பதிவு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக ஒரு யூத பெண்மணி வர்றாங்க. பொதுவாக இது நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். நிறைய நிகழ்வுகளில் இது போன்று வந்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், சில சந்தேகங்களுக்கு தெளிவடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்த சில செய்திகளை சொல்லவும் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த யூத பெண்மணி வந்து ஆயிஷா என்ற சொல்றாங்க, கபருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அதில் படுகிற வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கேள்வியாக போறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அதை பற்றி ஒன்றும் என்ன நாலேஜ் இல்லை. அப்ப அமைதியா இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கபர் வாழ்க்கைக்காக வேண்டின்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே என்ன செய்யறாங்க, யா ரசூலுல்லாஹ், கபரில் ஒரு வாழ்க்கை உண்டா? மனிதர்கள் எல்லாம் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், கபரில் ஒரு வாழ்க்கை உண்டு, பர்ஸகில் மன்னரையில் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை என்ன செய்யறாங்க, மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஸல்ல ஸலாத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது தொழுதாலும் தன்னுடைய தொழுகையில் ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ஸல்ல ஸலாத்தன் இல்லா நஊது பில் அஸாபில் கப்ர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொழுகையை நான் அதற்கு பிறகுதான் கவனிக்க ஆரம்பித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் தான் தொழுத தொழுகைகளில் ஒரு தொழுகையில் கூட இதை சொல்லாமல் இல்லை. எதை? அல்லாஹ்விடத்தில் கபருடைய வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பை கேட்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. கேட்கிறோமா இல்லையா? நம்ம தொழுத கேட்கிறோமா? எப்படி கேட்கிறோம்? 4 விஷயங்களுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்போம். இந்த 4ல் ஒன்றுதான் இது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர். கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நான் செக் பண்ண ஆரம்பிச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையில் கூட இதை கேட்காமல் இல்லை. ஏன்? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக. இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து சஹாபாக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். தொழுதுட்டு வந்த உடனே கேட்பாங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டியா, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டியா, கபருடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டியா அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளைகள் இல்ல மறந்துட்டோம்னு சொன்னா போய் திரும்ப தொழுதுட்டோன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் தொழுது தொழுகையினுடைய இறுதியில் அல்லாஹ்விடத்தில் கபர் இடத்திலிருந்து, கபருடைய நெருக்கத்திலிருந்து, கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டுட்டுவான்னு சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. போய் தொழுது விட்டு வருவார்கள். தொழுது அந்த துஆவை கேட்டு விட்டு வருவார்கள். நம்ம ஸ்பீடா அத்தையாத்த சொல்லும் பொழுது என்ன செய்யறது இல்லை, என்ன கேட்கிறோம்னு தெரியறது இல்லை, என்ன கேட்கிறோம்னு தெரியறது இல்லை. நாம் அல்லாஹ்விடத்தில் எதுக்கெல்லாம் கேட்போம்? தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிடத்தில் என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்போம். மினல் மஅஸம் வல் மக்ரம், நாம் செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் கடனை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு. இதெல்லாம் நம்ம டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அதில் மிக பிரதானமாக நாம் கேட்கிற மிக முக்கியமான பிரார்த்தனைகள் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், கபருடைய வேதனை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடு. நாம் கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில்.
ஏன்? அவ்வளவு நெருக்கடியான வாழ்க்கை அது. அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அதனாலதான் கேட்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவரை பற்றி வருகிறது, எந்த கபரை பார்த்தாலும் சரி, அவர் ஏதாவது ஒரு கபரை கடந்து சென்றால் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விடுவார். அவரை பற்றி அதான் செய்தியே வருது. உஸ்மான் அழ ஆரம்பிச்சிருவாரு. என்ன சொல்லி எழுவாரு? இன்ன அவ்வளவு மன்சிலின் மனாசிலில் ஆகிரா, மறுமையினுடைய வீடுகளிலேயே முதலாவது வீடு இதுதான். ஒரு மனிதர் மறுமையை சந்திக்கிறான் என்றால் அவன் முதல் படியாக அவன் படி எடுத்து வைப்பது இந்த கபருடைய வாழ்க்கையை தான். இதை சந்திக்காம மறுமையை சந்திக்க முடியாது என்று சொல்லி அவர் அழ ஆரம்பித்து விடுவார். அவருடைய அழுகை எப்படி இருக்கும் என்று அவரோடு சேர்ந்து இருக்க தோழர்கள்லாம் சொல்கிறார்கள். பொதுவாகவே சஹாபாக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, குர்ஆனை ஓதினால் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிப்பார்கள். தெரியுமா இல்லையா? நமக்கு குர்ஆன் ஓதினா என்ன வரும்? அழுகையா? அழுக வருமா தூக்கம் வருமா? தூக்கம் வரும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கப்பா. நம்ம தொழுது என்ன செய்வோம்? குர்ஆனை ஓதுனா குர்ஆனை ஓதும் பொழுதே தூங்கிடுவோம், அப்படிதானே? சஹாபாக்களுக்கு குர்ஆனை ஓதுனா அழுக வரும். பயங்கரமா அழுவாங்க, கடுமையாக அழுவார்கள். அந்த அழுகையினுடைய விதங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அது வேறுபடும். அதிலும் குறிப்பாக ஒரு சில சஹாபாக்கள் தொழுகையில ஓத ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அழ ஆரம்பிப்பாங்க. ஒரு குர்ஆனுடைய வசனம், ஒரு நபர் அந்த வசனத்தில் பயம் ஏற்பட்டு ஒரு நாள் முழுக்க நகராமல் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். ஒரு வழியா போகும்பொழுது என்ன செய்யறாங்க? அந்த வழியை காட்டுறாங்க, இந்த இடத்த பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்கும்போது சொல்றாங்க, இங்கதான் ஒரு சஹாபி குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓத ஆரம்பித்து திடீர்னு சும்மா போற வழியில் உட்கார்ந்து குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாரு. ஓதுற இடத்துல இந்த வசனம் ஓத ஆரம்பித்து அவர் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். இந்த வசனத்தை அவரால் கடக்கவும் முடியவில்லை, அந்த இடத்துல இருந்து அவரால் எந்திரிக்கவும் முடியல. ஒரு நாள் முழுக்க அந்த வசனத்தை ஓதி ஓதி திரும்ப திரும்ப கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தார். இரவில் ஆரம்பித்து சுபு வரைக்கும் அது சென்றது. ஒரு வசனம் ஒரு சஹாபியை கட்டி போட்டு அமர வைத்திருந்த இடம். நிறைய சஹாபாக்கள் அப்படி எல்லாம் உண்டு. திடீரென்று அவங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வர கண்ணீர் விட்டு அழுதுவாங்க. எவ்வளவு வேணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு தொழ வைப்பதற்காக எழுவதற்கு எத்தனித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முடியல, எந்திரிக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்பு சரியில்லாம என்ன செஞ்சாங்க? மூத்தா போனாங்க. கடைசி கட்டம் எப்படி ஆச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வால கண்ணை முழிச்சு விழிச்சு நிக்க முடியல. எந்திரிப்பாங்க, மயக்கம் போட்டு கீழே வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் மேல தண்ணி எடுத்து ஊத்தி ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு உட்கார வைப்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மயக்கத்திலும் எழுந்த உடனே முதல் கேள்வியாக என்ன கேட்பாங்க? எல்லாரும் தொழுதுட்டாங்களா? எல்லாரும் தொழுதாச்சா? அன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் தொழ வைக்க முடியாது என்பதை உணர ஆரம்பித்த அந்த நாள், கிட்டத்தட்ட லுஹர் கடந்து அஸ்ருடைய தொழுகையும் அதனுடைய நேரமும் முடிய ஆரம்பிச்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பதற்காக எழுந்தார்கள், மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். திரும்ப எந்திரிக்கல. சுத்தி சஹாபாக்கள் நிக்கிறாங்க, சுத்தி நிக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்திலிருந்து விழித்த உடனே கேட்ட முதல் கேள்வி, எல்லாரும் தொழுதுட்டாங்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், யாரும் இன்னும் தொழல. ஏன் தொழல? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தொழ வைக்காம யாரும் தொழ மாட்டேங்கிறாங்க, என் மேல தண்ணி எடுத்து ஊத்துங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் மீது தண்ணி எடுத்து ஊற்றப்பட்டது. எழுந்திருந்தார்கள், மறுபடியும் கீழே மயக்க மட்டும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அப்பதான் கன்ஃபார்ம் பண்றாங்க, இதுக்கப்புறம் நம்மளால எந்திரிச்சு நம்மளே நின்று என்ன செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, தொழ வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அழைச்சாங்க. அழைச்சி உங்க வாப்பா வர சொல்லுங்க, வந்து தொழ வைக்க சொல்லுங்க அப்படின்னா. உங்க வாப்பாவை நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க, வந்து முஸ்லிம்களுக்கு தொழ வைக்க சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்ட உடனே மறுபடியும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வேண்டாம் யா ரசூலல்லாஹ், என் வாப்பா வேண்டாம், என் வாப்பா வேண்டாம். இன்ன அபூ பக்கர் கான ரஜுலன் பக்கா, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை தான், நீங்கள் இருக்கிற இடத்தில் அவர் இருந்து தொழ வைப்பது சிறப்பு தான் என்றிருந்தாலும் என்னுடைய தந்தைக்கு அது இயலாது. ஏன்? வகான ரஜுலன் பக்கா, அவர்
குர்ஆனை ஓதினால் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சட்டியில் உலை ஒதிப்பதை போன்று உலை ஒதிக்கிற சப்தம் தான் கேட்குமே தவிர அவர் குர்ஆனிய வசனங்களை ஓதுவது கேட்காது. வேண்டாம் யார சொல்லலாம், என்னுடைய தந்தை வேண்டாம், வேற யாராவது தொட வைக்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தொட வைக்க சொல்லுங்க. எதற்காக சொல்ல வர்றேன்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்களை சஹாபாக்கள் ஓத ஆரம்பித்தால் அழ ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அழுகையினுடைய மிகுதி எப்படி இருக்கும் என்றால், அவங்களுடைய பேச்சு கேட்காது, அவர்கள் ஓதுகிற குர்ஆன் வசனம் கேட்காது, சட்டியில் உலை ஒதிக்கிற சப்தம் தான் கேட்கும். அப்படி குர்ஆனை ஓதுவாங்க. அப்போ சஹாபாக்களுடைய இயல்பிலே உள்ளது குர்ஆனை ஓதுனா அழுதுருவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதினால் எவ்வளவு அழுவாரோ அதை விட பல மடங்கு ஜனாசாவை பார்த்தால், பல மடங்கு மக்பராவை கபர்களை பார்த்தால் அழ ஆரம்பித்து விடுவார். குர்ஆனுக்கு அழுத அழுகையை விட பல மடங்கு அழ ஆரம்பிப்பார். தேம்பி தேம்பி அழுவார். அவருடைய தாடி முழுக்க நிறைந்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த இடத்தை விட்டும் கடந்து போக முடியாதவாறு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு அழுது கொண்டே இருப்பார். அவ்வளவு மன்சிலின் மனாசிலில் ஆகிறா, மறுமையினுடைய முதல் வீடு இதுதான். இதை சந்திக்காமல் நாம் யாரும் மறுமையில் வெற்றி அடைய முடியாது. இதில் வெற்றி அடையாமல் நம்மில் யாரும் மறுமையினுடைய அந்த வெற்றி அடையவே முடியாது என்று இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர் அழுது கொண்டிருப்பார். ஒரு கபரு அவர்களை நகர விடாமல் நிப்பாட்டி வைத்திருக்கிறது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது சாதாரண வாழ்க்கை இல்லை, அது சாதாரண வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று ஒரு பெண்மணியை பற்றி கேட்கிறாங்க. அவங்க யாருன்னா, ஒரு கருப்பு நிற பெண்மணி, பள்ளிவாசல்களை எல்லாம் சுத்தம் செய்கிற, கூட்டி பெருக்குகிற வேலையை பார்த்து கொண்டிருந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு கேட்குறாங்க, ஏமா அந்த அம்மாவை காணோம் அப்படிங்கிறாங்க. யார சொல்றதா, உங்களுக்கு தகவல் தெரியலையா? அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க இல்ல வெளியிருந்தீங்க, உங்களை சொல்ல மறந்துட்டு யார சொல்ல, அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. இந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா குன்தும் அதன்துமூனி, எப்பா பௌத்தான சொல்லக்கூடாதா, நான் சொல்லியிருக்க கூடாதா? இல்லை யார சொல்ல, நீங்கள் இல்லை, நீங்கள் அவைலபிளாக இல்லை, அதனால தான் சொல்லலை. அந்த பெண்மணி இறந்து அந்த பெண்மணி கூட அடக்கிட்டாங்க. யார சொல்லலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்தில் கேட்டாங்க, ஜலூனி அலா கபரி, அவங்களோட கபர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருக்கு அருகாமையில் சென்றார்கள். ஃபஅத்தா கப்ரிஹா ஃபஸல்ல அலைஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணிக்கு தொழாத காரணத்தினால் திரும்ப வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரில் இருக்கிற அந்த பெண்மணிக்காக வேண்டி தொழுதார்கள். இப்படி ஒரு பதிவு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்பட்டவர்களுக்கும் மரணத்திற்கு பிறகு அவருடைய கபருடைய வாழ்க்கை விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கவனம் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஷுஹதாக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்கு பிறகு தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக திரும்பவும் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம், மதீனாவில் போனா ஷுஹதா உஹதுல கொல்லப்பட்டாங்களா இல்லையா, அவர்கள் எல்லாம் அடக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அவர்களுக்காக வேண்டி ஜனாஸா தொழுதார்கள். அந்த தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த கண்ணீரில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லதான் எங்களுக்கு தெரியல, கிட்டத்தட்ட அந்த கண்ணீர், அந்த அழுகை எப்படி இருந்தது என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சீக்கிரம் மரணித்த ஒரு இடத்திலே வரப்போகிறேன் என்ற செய்தி எத்தி வைப்பது போல் இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கபர்களுக்கு சென்று தொழவும் செய்திருக்கிறார்கள். அந்த முக்கியத்துவங்களை சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். எப்படி புரிஞ்சிருந்தாங்க? ஹதீஸில் நீங்க பார்க்கலாம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்களோ அந்த வார்த்தையில் சஹாபாக்கள் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. உறுதியா இருந்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செஞ்சாங்க? வசியத்து செய்ய ஆரம்பித்தார்கள்.
கடந்த 2 நாட்களாகவும் இன்றைய தேதியும் சரி ஒரு சஹாபியுடைய ஸ்டோரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஹிஸ்டரியை யார் அது? அம்ர் இப்னு ஆஸ். அவர் நேற்று தன்னுடைய மரணப்படுக்கையில் வைத்து தன்னுடைய பிள்ளை எடுத்து சில வசிய செஞ்சாருன்னு சொன்ன. என்ன சொன்னாரு? அழுகிற விஷயத்தை சொன்னாரு. நியாஹத், யாராவது ஒப்பாரி வச்சு அழுகக்கூடிய யார் என்ன செய்யக்கூடாது? என்னை பின்தொடரக்கூடாது. நான் மௌத்தாயிட்டேன்னா யாரும் அழாதீங்க, அப்படி யார் அழுகிற யாரும் இங்க இருக்காதீங்கன்னா. அதே போலதான் அவர் தொடர்ச்சியாக சொன்ன செய்தி என்னவென்றால், நான் மரணித்தால் அவர் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழுகிற யாரும் என்னை பின்தொடர வேண்டாம், இங்கு இருக்க வேண்டாம். அடுத்தவர் சொன்ன வார்த்தை வலா நாரும், என் ஜனாசாவை பின்தொடரக்கூடிய யாரும் நெருப்பு பந்தங்களை கையில் ஏந்தி விட்டு வர வேண்டாம். அன்றைக்கு அது ஒரு வழமையாக இருந்தது, பழக்கமாக இருந்தது. அந்த பழக்கத்தை செய்யற யாரும் என்ன செய்யக்கூடாது? என் ஜனாசாவை பின்தொடரக்கூடாது. எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு பாருங்க சஹாபாக்களுக்கு. நான் மரணித்த பிறகு என்னை நீங்கள் கபரில் வைத்து நீங்கள் அடக்குவதாக இருந்தால் என் மீது நீங்கள் மண் அள்ளி போடும் பொழுது என் மேல நீங்க மண் அள்ளி போடும் பொழுது முழுமையாக மண்ணை போட்டு என்ன செய்யுங்க? மூடிடுங்க, அறவுரையா போடாதீங்க, நிறைய அள்ளி போட்டுருங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் உள்ளது. சும்மா அகீமு ஹவுல கபரி கத்ரமா தன்ஹர ஜஸூரன் வயுக்ஸிமு லஹ்முஹா. அவர் சொல்லுகிற வார்த்தையை நன்கு கவனியுங்கள். அவர் சொல்றாரு, என்ன அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா மண்ணை ஃபுல்லா எடுத்து போட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யாதீங்க, போடாதீங்க, ஃபுல்லா எடுத்து போட்டுருங்க. அதற்கு பிறகு போட்ட உடனே யாரும் போயிடாதீங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் அங்க இருங்க, கொஞ்ச நேரம் அங்க இருங்க. அங்க இருந்து அவர் சொல்ல வருகிற செய்தி என்ன? கொஞ்ச நேரம் அங்க இருங்க. இருக்கிற நேர அளவை சொல்கிறார். ஒரு ஒட்டகம் அறுத்து அந்த ஒட்டகம் பங்கு வைக்கிற அளவு நீங்க என்ன செய்யுங்க? அங்க இருங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு நேரத்தை கணக்கிட்டு சொல்கிறார். இவ்வளவு நேரம் நீங்க என்ன செய்யுங்க? அங்க இருங்க. அவர் சாப்பிடுறதுக்கு விருந்து போட சொல்லல. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எதுக்கு ஆதாரமா கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அம்ர் இப்னு ஆஸ் சொல்லலையா? என்ன சொன்னாரு? நீங்க என்ன செய்யுங்க? ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை எல்லாத்துக்கும் பங்கு வைக்கிற என்ன செய்ய பங்கு வைக்கிற வேலையை செய்யுங்க என்று சொன்னாரு. பங்கு வைக்கிற வேலையை அவர் சொல்லல. அவர் ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்கிறார். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை முழுவதுமாக வெட்டி எடுத்து அதை அடுத்தவர்களுக்கு பங்கு வைப்பதாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு நேரம் நீங்க அங்க இருங்க. மீன்ஸ் அங்க இருந்து எனக்காக துவா செய்யுங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் துவா செய்தால் எனக்கு அது ஆறுதலாக இருக்கும், எனக்கு அது ஆறுதலாக இருக்கும் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதுதான் ஆதாரம். எதுக்கு? ஜனாசா அடக்கப்பட்டால் பக்கத்திலிருந்து அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களில் ஒரு ஆதாரம் இது. அவருக்காக வேண்டி, மையத்திற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்தில் கூட ஒரு சில இடங்கள் பெரும்பாலியாக ஒழுங்குகள், மரபுகள் மீறப்படுகிறது. என்ன ஒழுங்கு மரபு மீறப்படுகிறது? நம்ம என்ன செய்யறோம்? மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருக்காக துவா செய்யறோமா இல்லையா? அந்த துஆவில் என்ன செய்யக்கூடாது? கையேந்தக்கூடாது. இப்னு உமர் எல்லாம் என்ன செய்யறாங்க? அது நேரடியாக தடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அதை தடுக்கிறாங்க. செய்யாதீங்க, செய்யக்கூடாது. கபருக்கு முன்னாடி கையேந்து துவா செய்யக்கூடாது. துவா செய்யலாம், நின்று கொண்டு துவா செய்யலாம், தவறில்லை. அமர்ந்து துவா செய்யலாம், தவறில்லை. கையேந்து துவா செய்யக்கூடாது. இந்த ஒழுங்குகள் இன்றைக்கு தௌஹீத் வட்டத்தில் மீறப்படுகிறது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விழுமியங்களை கூட என்ன செய்யணுமோ படிச்சுக்கிறோம். அப்படி நாம் துஆ செய்யும் பொழுது அங்கே ஏற்படுகிற விஷயத்தை தான் அவர் சொல்றாரு, அதன் மூலமாக எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்போ ஜனாசாவுக்கு அடக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஆறுதல் இருக்குமான்னு கேட்டா ஆறுதல் இருக்கு. இது 2 வருஷம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடக்கப்படுகிற எல்லோருக்கும் கபர் நெருக்கம் இருக்குமா என்று கேட்டால் கபர் நெருக்கம் இருக்கும். அதை மறுத்தோ அது இல்லை என்று சொல்லியோ ஒரு ஹதீஸ் கிடையாது. காரணம்,
ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் உள்ளதுதான், இன்னல் கபர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் எந்த மையத்தெல்லாம் கபரில் வைத்து அடக்கப்படுகிறதோ அந்த ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் லக்தத்தன், ஒரு நெருக்கம் உண்டு, ஒரு நெருக்கம் உண்டு. கபர் அப்படியே அந்த மையத்தை அப்படியே நெருக்கும். அவருடைய விழா எலும்புகள் எல்லாம் ஒன்று சேருகிற அளவுக்கு என்ன செய்யும், கபர் அப்படியே என்ன செய்யும், ஒவ்வொரு மனிதரையும் அப்படியே நெருக்கும். இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வலவுகான அஹதுன் நாஜியன் மின்ஹா நஜா மின்ஹா ஸஅத் இப்னு முஆத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதிலிருந்து யாராவது அல்லாஹ் தப்பிப்பதற்கு யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் உண்மையில் ஸஅத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சோழர்களில் ஸஅத் இப்னு முஆத் முக்கியமான சஹாபி. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியதாக சொன்னார்கள். யஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஸஅத் ரலியல்லாஹுடைய மரணத்திற்காக வேண்டி குலுங்கியது. கிட்டத்தட்ட அவருடைய ஜனாசாவை தூக்கி சுமந்து செல்கிற சஹாபாக்கள் சொல்லிய ஒரே மாதிரி சொல்லிய வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஸஅதை சுமந்து சென்றோம் எங்களுடைய தோள்களில், வெயிட்டே தெரியல யா ரசூலல்லாஹ், வெயிட்டே தெரியல யா ரசூலல்லாஹ். ஸஅதுடைய ஜனாசா என்பது, பூத உடம்பு என்பது சுத்தமா வெயிட் தெரியல யா ரசூலல்லாஹ்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எங்க தூக்குறீங்கன்னு கேட்டாங்க. அவருடைய ஜனாசாவில் கிட்டத்தட்ட 70,000 மலக்குகள் பங்கு பெற்றிருந்தார்கள். நீங்க எங்க தூக்குறீங்க, மலக்குகள்ல தூக்கிட்டு போனாங்க அவரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லமனாதில் ஸஅத் ஃபில் ஜன்னah, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஸஅத் பயன்படுத்திய கர்ச்சீஃப் அது சொர்க்கத்தில் இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி சொர்க்கத்திற்கு பல கட்டங்களிலும் நன்மாராயம் சொல்லப்பட்ட ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாராவது கபருடைய நெருக்கத்திலிருந்து, கபர் ஒரு மனிதரை நெருக்குவதிலிருந்து தப்பிப்பதாக இருந்தால் நிச்சயம் ஸஅத் இப்னு முஆத் கூட தப்பித்திருப்பார். ஆனால் அவரே தப்பிக்கல, யாரும் தப்பிக்க முடியாது, எல்லோரும் அந்த நெருக்கத்துக்கு என்ன செய்வாங்க, இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கபர் ஒரு நெருக்கத்தை கொடுக்கும், அதில் மாற்றம் கிடையாது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கபர்ல நெருக்கம் ஏற்பட்டு யாரெல்லாம் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கபர் ஒளிமயமாகவும் விசாலமாகவும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கெல்லாம் கபர் விசாலமாக்கப்படுகிறதோ, கேட்கிறமா இல்லையா துவா, யா அல்லாஹ்வுடைய கபரை விசாலமாக்கி அல்லாஹ்னு சொல்லி, அப்படி யாருக்கெல்லாம் கபர் விசாலமாக்கப்படுகிறதோ அவருடைய முதல் கோரிக்கை என்னவா இருக்கு தெரியுமா, அவரோட முதல் ஆசை என்னவா இருக்கு தெரியுமா, என்னவா இருக்கும், யா அல்லாஹ், என் குடும்பத்தில் எல்லாரும் போறாங்க, என் கபர் விசாலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுயா அல்லாஹ் கொஞ்சம். அதான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். அவருடைய மிகப்பெரிய ஆசையா என்ன இருக்கும்னா, என் குடும்பத்துல எல்லாரும் போறாங்க, என் புள்ள அவங்க எல்லாரும் போறாங்க, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுயா அல்லாஹ், என்னுடைய கபர் விசாலமாயிருச்சு, நான் ராகத்தா இருக்கேன்னு சொல்லிடு. அல்லாஹ் திரும்ப சொல்லுகிற ஒரே பதில், உஸ்குன், சக்கீனத்தாக இரு, உனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, இதை நீ அனுபவித்துக் கொள், அவங்களுக்கு அது போய் சேராது. அப்போ அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மையத்திற்கு கூட சில ஆசைகள் உண்டு, சில விருப்பங்கள் உண்டு. அந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் சில நேரங்களில் அது வெளிப்படுத்தி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் அடக்கப்பட்ட ஒரு தோழருக்காக வேண்டி அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் நடந்த அந்த உரையாடலை என்ன செஞ்சாங்க, ஒரு விளக்கமாக சொன்ன ஹதீஸ் கூட உண்டு. என்ன விளக்கம் என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜாபிர் என்ற ஒரு தோழரை இப்படி கடந்து போறாங்க. இவர் யார் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய வரலாற்றில் ஆகச்சிறந்த இளம் வீரர், ஆகப்பெரிய தியாகி, ஆகப்பெரிய பொறுமைசாலி, மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி உள்ளவர். ஏன் நான் இவ்வளவு அடைமொழிகளை சொல்கிறேன் என்றால், அத்துணை வார்த்தைகளுக்கு மிக தகுதியான மனிதர் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அப்படின்னா, அவர் 17 வயதில் பெரும் பெரும் பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்.
என்ன பொறுப்புகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால், அவருடைய தந்தை பேர் அப்துல்லா இப்னு ஹராம். அவர் ஜாபிர்ல வந்து சொல்றாரு, எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர் அதற்காக வேண்டி அழைப்பு கொடுத்த உடனே, எல்லாம் வாங்க உஹது போருக்கு போகலாம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இவர் நேராக என்ன செஞ்சாங்க, தந்தை மகன்கிட்ட போய் பேசுறாங்க. ஜாபிர், அல்லாஹ்வின் சாட்சியாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிறகு, இறை தூதருக்கு பிறகு நான் உண்மையிலேயே நேசிக்கிற ஆகச்சிறந்த ஆன்மா நீங்கள் தான். மகனை உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், உண்மையிலே எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று சொல்லி தந்தை மகனிடத்திலே சொல்கிறார். சொல்லி கூட சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுக்கு அழைச்சிட்டாங்க, உஹது போருக்கு கூப்பிட்டாங்க, நான் அந்த போருக்கு போக போறேன், நான் அந்த போருக்கு போக போறேன். என் நீயத்து சரியாக இருந்தால், அதுவே இறைவனுடைய நாட்டமாக இருந்தால், அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுகிற முதலாவது போர் வீரராக நான் இருப்பேன். அவர் என்ன சொல்லல, நான் உஹது போருக்கு போறேன், இன்ஷா அல்லாஹ் ஜெயிக்கிற வரைக்கும் சண்டை போடுவேன். ஒரு போர் வீரராக இருந்தால் சொல்ல வேண்டிய வார்த்தை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வேன், கடுமையாக நான் போராடுவேன், நான் முபாரசா செய்வேன், நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், எதையுமே சொல்ல. அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, அந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொள்வேன், அந்த போர்க்களத்தில் கலந்து என்னுடைய நீயத் சரியாக இருந்தால், அதுவே இறைவனுடைய நாட்டமாக இருந்தால், அதை எல்லாம் அங்கீகரித்தால் கொல்லப்படுபவர்களில் முதலாவதாக நான் இருப்பேன். அதனால இந்த உலகத்தில் நான் உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு சில வசியத்துகளை சொல்றேன் அப்படின்னா. என்ன வசியத்? அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்ற வார்த்தை. அடுத்து உங்களுடைய சகோதரியுடைய விஷயத்தில் நல்லா நடந்துக்கணும் நீங்க. ஏன்னா உங்களுக்கு 9 பெண் பிள்ளைகள் சகோதரியா இருக்கிறாங்க, நீங்க ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, மொத்தம் 10 பேர் நீங்க. அதுல உங்களுக்கு மேலையும் கீழையும் சேர்த்து 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க தான் பார்த்துக்கணும். எனக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், உங்களை தான் நம்புறேன், நீங்க தான் பார்த்துக்கிறோம். அவர் சொன்ன முதல் வசியத். அவருக்கு அப்போது வயசு ஒரு 16 அல்லது 17 வயது இருக்கு. அடுத்து பாப்பா கொஞ்சம் கடன் இருக்கு, கொஞ்சம் நிலமும் இருக்குது. இதிலிருந்து வரக்கூடிய விவசாய காசுல இருந்து எடுத்து பாப்பாவோட கடன் அடைச்சிடு, அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு மரணமும் அடைகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் சொல்லியதை போன்று முதலாவது கொல்லப்பட்டவர் அவர் தான். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே சிறிது கொஞ்ச காலம் கழிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கடந்து போகும் பொழுதுதான் அவருடைய மகன் ஜாபிர் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிறார். உக்கான முன்கசிரன், அது ஒருத்தன் உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்களா இல்லையா, அப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறார். ஹதீஸ்ல அப்படிதான் வருது. ஏன்னா வாப்பா இல்லை, வாப்பா மகனை இவ்வளவு நேசிக்கிறதாக இருந்தால் மகன் வாப்பா இவ்வளவு நேசிச்சிருப்பாரு. தந்தை இல்லாத இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பது தெரியாமல் பதட்டத்தில் இருக்கிறார். என் வாப்பா எனக்கு பெரிய சுமையை சுமத்தி இருக்கிறார், இந்த சுமைகளை என்னால் சுமக்க முடியுமோ என்ற பதட்டத்தில் இருக்கிறார். அவர் சொல்லவும் செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா ராக்க முன்கஸிரன், ஜாபிர் என்னாச்சு, ஏன் இப்படி உடைஞ்சு போயிருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ரசூலல்லாஹ், என் தந்தை உஹதுடைய போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டார், என் தந்தையினுடைய இழப்பை என்னால் தாங்கவே முடியலை. உண்மையிலேயே வாப்பாவை இழந்த பிள்ளைகிட்ட போய் உட்கார்ந்து பேசி பாருங்க. இஸ்லாத்துல எத்தீம்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? இந்த மதிப்பு அந்தஸ்து எல்லாம் ஏன் அவ்வளவு வணங்கப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனா வ காஃபில் யதீம் ஹக்கதான் சொன்னாங்க. ஏன் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஏன் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அதற்கு அவ்வளவு பெரிய இடம் உண்டு, அவ்வளவு பெரிய மதிப்பு உண்டு. நாளை சொர்க்கத்தில் நானும் அனாதைகளை பராமரித்தவர்கள் இப்படி இருப்போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அதற்கு அவ்வளவு பெரிய ஆழம் உண்டு, அர்த்தம் உண்டு. ஏன் அனாதையாக இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது பெரிய வருத்தத்திற்கு உண்டான வாழ்க்கை. 17 வயசாச்சு, அவர் எப்படி அனாதையாவாரு? இல்ல, புலூகத்தை அடைந்திருந்தால், வாலிபத்தை அடைந்திருந்தால் அவர் அனாதை கிடையாது. பொதுவாக அனாதை யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அனாதைக்குடைய அந்த கிரைட்டேரியா இருக்கு இல்லையா, அது தெரியறது கிடையாது. ஒரு 25 வயசுல தன் அனாதைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒருத்தர் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர் அனாதை கிடையாது. புரியுதா இல்லைங்களா? பருவ வயதை அடையாதவர்கள் தான் தன்னை எத்தீம்களாக அடையாளப்படுத்த முடியும். அவங்க என்ன செய்ய முடியும்? தன்னை அனாதைகளாக அடையாளப்படுத்த முடியும்.
இங்க ஜாபிர் ரலியல்லாஹு இல்லை, ஆனா ஜாபிர் ரலியல்லாஹுடைய சகோதரிகள் சின்ன சின்ன பெண் பிள்ளைகள், சின்ன சின்ன பெண் குழந்தைகள். ஹதீஸிலே வருகிறது, அவர் தன்னுடைய சகோதரிகளை வளர்ப்பதற்காக வேண்டி நல்ல இளம் பெண்ணை திருமணம் முடிக்காமல் 17-18 வயதில் அவர் திருமணம் முடிக்கிற வயதில் நான் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டா 10ஓட 11 யார சொல்லலாம், அது எனக்கு வேண்டாம். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், அவரை விட பல வயது அதிகமாக இருக்கிற ஆல்ரெடி திருமணம் முடிந்து தலாக்காக இருக்கிற ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தார் அவர். நான் சொன்னேன் இல்லையா, அவர் மிகப்பெரிய தியாகி, அவர் மிகப்பெரிய பொறுமை உள்ளவர், மிகப்பெரிய பொறுப்புக்கு சொந்தக்காரர். இதெல்லாம் சொல்ல வர்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, உடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. தந்தையினுடைய இழப்பு தாங்க முடியாமல் என்ன செய்வது தெரியாமல் செய்வதறியாமல் அமர்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதரே, வாப்பாட மவுத்து, சகோதரிகள் எல்லாம் பார்க்கணும், வாப்பாட கடன், என்ன செய்யுதுன்னு தெரியல யார சொன்னாங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, பதட்டப்படாது, பொறுமையா இருக்கு, சபர் செய், அல்லாஹ் உனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வான், அல்லாஹ் உன்னோடு இருப்பான், பயப்படாத. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லவான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யார சொல்லலாம். உன் தந்தைக்கு கபர் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லவான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யார சொல்ல, என்ன விஷயம்? அவருடைய ஆறுதலை, அவருடைய சங்கடத்தை, அவர் உடைந்திருக்கிறாரா இல்லையா, அதை போக்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தை என்ன தெரியுமா? ஜாபிர், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவர்கிட்ட அல்லாஹ் பேசுவான். ஆனா எல்லாரிடத்திலும் அல்லாஹ் திரைக்கு முன்னிருந்து தான் பேசுவான். ஆனால் உங்கள் தந்தை கொஞ்சம் வித்தியாசம், உங்க வாப்பா கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னாங்க. என்ன யார சொல்லலாம்? அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லோரையும் திரைக்கு முன்பிருந்து தான் பேசுவான். உங்க வாப்பா கிட்ட பேசும்போது மட்டும் அல்லாஹ் எந்த திரையை பயன்படுத்தல, நேராகவே பேசினான். திரை இல்லாமல் உங்களுடைய தந்தை அல்லாஹ்விடத்தில் பேசினார். கேட்கிறாங்க, என்ன பேசினாங்க யார சொல்லலாம்? அல்லாஹ் கேட்டான், யா அப்துல்லா, என்னுடைய அடிமை, என்னுடைய அடியானை, என்ன வேணும் கேளு தர்றேன், என்ன வேணும் கேளு தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு ஆஃபரை கொடுத்தான். அப்போ உன்னுடைய தந்தை என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டுப்பாரு, முடிக்கிறார். உன் தந்தை என்ன கேட்டார் தெரியுமா? தெரியலையா சொல்லலாம். வாப்பா என்ன கேட்டாருன்னா, யா அல்லாஹ், என்னை திரும்ப உலகத்துக்கே அனுப்பிடு, ஆனால் திரும்ப ஒரு முறை ஜிஹாது செய்கிற வாய்ப்பை கொடு. இந்த தூதரோடு சேர்ந்து மறுபடியும் ஒரு முறை போர்க்களத்தில் நான் போர்க்கள வேண்டும், அதில் மறுபடியும் நான் வீர மரணம் அடைய வேண்டும், முஜாஹிதாக வேண்டும், அதற்கு ஒரு வாய்ப்பு கொடு யா அல்லாஹ்னு வாப்பா கேட்டாரு. அப்ப அல்லாஹ் அந்த வார்த்தைகளை நிராகரித்தான். ஏன்? அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து யாரையெல்லாம் பிரித்து எடுத்து சென்றானோ, யாரெல்லாம் மௌத்தாயிட்டாங்களோ, அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா திரும்ப என்ன செய்ய முடியாது, மறுமையை தவிர திரும்ப கொண்டு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்ல 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 தன்னுடைய தந்தையை நிலையை நினைத்து அவர் என்ன செய்யறாரு, கண்ணீர் விட்டு அழுகிறார், மனமகிழ்ச்சி அடைந்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ கபர் உள்ளவர்களுக்கு இது போன்ற சுப செய்திகள், நன்மாராயங்கள் சொல்லப்படுமா என்று கேட்டால் சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் ஒரு சில அறிவிப்புகள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. கபர் என்ன நடக்கும், கேள்வி எனக்கு கேட்கப்படும், இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். பொதுவாகவே கபரில் கேட்கப்படுகிற கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இல்லை. என்ன சொன்னாங்க? நல்ல மையத்தாக இருந்தால், கெட்ட மையத்தாக இருந்தால் எப்படியெல்லாம் இது நடக்கும் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தில் போறாங்க, போய் பக்கத்தில் உட்கார்றாங்க. ஹதீஸிலே வருகிறது, அந்த கபர்ல லஹத் இல்லாத கபராக இருந்தது. லஹதுன்னு சொன்னா என்னது? லஹதுன்னு சொன்னா பலகைகள், லஹதுன்னு சொன்னா பிள்ளைக்குழி. நீங்கள் சவுதிக்கு போனீங்கன்னா, வேறு சில நாடுகளுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், கபர் அவங்க எப்படி வெட்டுவாங்கன்னு சொன்னால் இந்த ஷேப்பில் நேராக வெட்டி இப்படி கிராஸாக என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க. சின்ன குழிக்குள்ள ஒரு குழி இருக்கும், அதுக்கு பேர் என்னது? லஹத். ஜனாசாவை கபரில் இறக்கணும் என்ன செஞ்சிருவாங்க,
அப்படியே உள்ள தள்ளிடுவாங்க, அந்த குழிக்குள்ள தள்ளிடுவாங்க. தள்ளின பிறகுதான் என்ன செய்வாங்க, மேலே போட்டுக்கிற முடிச்சுகளை எல்லாம் எடுத்துட்டு அங்கே கல்லை வச்சு அடுக்கி மேலே என்ன செய்வாங்க, போடுவாங்க. இப்போ நம்ம எப்படி பலகையை வச்சு அதுக்கு மேலே மண்ணை போடுறோமோ அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்றைக்கு கூட சவுதி அரேபியாக்களில் இது போன்ற பழக்கம் உண்டு. யாருன்னா மதீனாவுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா நேரடியாக ஜனாசாவை அடக்குகிற பார்வையை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். லஹதுல தான் என்ன செய்வாங்க, அடக்குவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலிருந்து உள்ளது. ரசூல் அந்த கபரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, லஹது இல்லாத ஒரு கபராக இருந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையில் ஒரு சின்ன குச்சியை வைத்து என்ன செஞ்சாங்க, அப்படியே குத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே குத்திட்டு திடீர்னு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முகமெல்லாம் மாற ஆரம்பித்தது. தன் தோழர்களை பார்த்து, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேளுங்கள். 2 முறை 3 முறை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிய பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு அடக்கப்படுகிற நல்லடியாரை பற்றியும் கபரில் அடக்கப்படுகிற கெட்ட நபர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் யார் நல்லடியார்களாக வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்கள் கபரில் கொண்டு அடக்கம் செய்யப்படுவார்கள். அடக்கம் செய்யப்பட்டால் அவர்கள் எல்லாருடைய பாத அடிகள் கேட்கிற வரை யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் எந்திச்சு வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா, கபூரில் அடக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னா, அவரிடத்தில் என்ன செய்வாங்க, மலக்குகள் வருவார்கள். வந்து நல்ல மலக்காக, நல்ல கபரா, நல்ல மையத்தாக இருந்தால் அவர்களுக்கு சுப செய்தி சொல்வார்கள். அவரிடத்துல கேள்வி கணக்குகள் கேட்பார்கள். அவருடைய ரூஹ அவங்க எடுப்பாங்க. ஹதீஸில் வருகிறது, எப்படி அவங்க ரூஹ எடுப்பாங்க, எடுக்கப்பட்ட ரூஹ் உடம்புல என்ன செய்ய எடுக்கப்படும், எப்படி எடுக்கப்படுங்கிற செய்தியை சொல்லும் பொழுது தோல் தூரத்திலிருந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்க சொர்க்கத்திலிருந்து நல்ல அடியாராக இருந்தால் சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்காக கஃன் துணி கொண்டு வரப்பட்டிருக்கும். அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தில் இருக்கிற நறுமணங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, அஹ்ரிஜி, உடம்பிலிருந்து வெளியேறு என்று சொன்னால் அந்த ஆன்மா என்ன செய்யும், உடம்பிலிருந்து வெளியேறும். எப்படி வெளியேறுங்கிற ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி தோல் துருக்கி வைத்திருப்பார்கள், அதிலிருந்து எப்படி தண்ணீர் வழிக்கு விழுகுமோ அதுபோல நல்லடியாருடைய ஆன்மாவாக இருந்தால் என்ன செய்யும், அப்படியே வழிக்கு வந்து அந்த அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த கஃன்ல வந்து என்ன செய்யும், வந்து இருக்கும். அதற்கு மேல அவங்க என்ன செய்வாங்க, நறுமணம் பூசுவார்கள். அந்த மையத்தை அப்படி என்ன செய்யும், கொண்டு செல்லப்படும். எதுவரை கொண்டு செல்லப்படும், ஒவ்வொரு மலக்குகளாக கைமாற்றி கொண்டு செல்வார்கள். நறுமணங்கள் அப்படியே என்ன செய்யும், அந்த ஏரியா ஃபுல்லா என்ன செய்யும், பரவ ஆரம்பிக்கும். அப்படியே மேல வானத்திற்கு போய், முதல் வானத்திற்கு போய் என்ன செய்யும், அனுமதி கேட்கப்படும். யார் இந்த நறுமணம் மிக்க அடியார் என்று கேட்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர் என்ன செய்வாங்க, அரிசி வரைக்கும் கொண்டு போவாங்க. யா அய்யத்துஹன் நஃப்ஸ் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபி இபாதி வத்குலி ஜன்னதி என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆன்மாவிற்கு சொர்க்கத்தை நன்மாராயமாக சொல்லி என்ன செய்வான், திருப்பி அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கெட்ட ஆன்மாவாக இருந்தால் அவரிடத்தில் விசாரிக்கப்படும். அந்த விசாரணைகளுக்கு பதில் வராது, கடுமையான துர்நாற்றம் வீசும். இதெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறது எல்லாம் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, எல்லாம் கேள்வி எனக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சம்பட்டியால் அந்த ஆன்மா அடிக்கப்படும், வேதனிக்கப்படும். இந்த உலகத்தில் வாழுகிற மனித ஜின்னை தவிர எல்லோருடைய காதுகளுக்கும் புலப்படுகிற அளவில் சம்பட்டியால் அடிக்கப்பட்டு அந்த சப்தம் ஓலம் உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் கேட்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவில் அடக்கப்பட்டிருக்கிற ஒரு நபருடைய நிலைமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு தினந்தோறும் சொர்க்கம் காட்டப்படும், காலையிலும் மாலையிலும். நல்லடியானாக இருந்தால் என்ன செய்யும், சொர்க்கம் இதான் இருக்க போற இடம், இதை நினைத்து நீ என்ன செய்ய, மாப்பிள மாதிரி தூங்குன்னு சொல்லி நல்லடியார்கள் சொல்வார்கள். யார் நரகவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தினந்தோறும் நரகத்தினுடைய ஒரு பகுதி மட்டுமே காட்டப்பட்டு, பார்த்துக்க இங்குதான் போய் தங்க போற, மறுமை நாளில் எழுப்பப்படுகிற வரை இதை பார்த்து அனுபவித்துக் கொண்டே என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி கபரில் அவர்கள் வேதனிக்கப்படுவார்கள், கபரில் அவர்கள் நெருக்கடி வழங்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் உள்ளவர்களுக்காக இதை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய கபர் இப்படித்தான் இருக்கும் என்பதை விளங்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அது, இஸ்லாத்துடைய தனித்தன்மை அது. என்ன தனித்தன்மை? வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. புரியுதா இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா கபூர்ல இதுதான் நடக்குங்கிறத இஸ்லாம் பட்டவர்த்தனமாக வெள்ளையா என்ன செஞ்சிருக்கு? இஸ்லாம் அதை ரொம்ப கிளியரா இஸ்லாம் அதை சொல்லிடுச்சு. நான் சொல்லுகிற செய்திகளை இன்னும் விவரமாக சொல்ல ஆரம்பித்தால், இதுவே ஒரு டாபிக்காக எடுத்து பேச ஆரம்பித்தால், உங்களுக்கு முன்னாடி அது அப்படி ஸ்கிரீன் பிளேவாக வரும். இது நடக்கும், அடுத்து இது நடக்கும், அடுத்து இது நடக்கும், அடுத்து இது நடக்கும்னு சொல்லி. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இதே நிலைதான், இதே நிலைதான். இதெல்லாம் நடக்குங்கிறத இஸ்லாம் உங்களுக்கு திட்டமாக சொன்ன பிறகு கூட இதுல யாருக்காவது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த ரமதான் அதற்குண்டான மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு வாழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த கபருக்குள்ள போகும் பொழுது வேல்யூ மாறும். உங்களுக்கு தெரியல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நாம் ஒரு விஷயத்திற்கு ஒரு மதிப்பு வச்சிருப்போமா இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்குமா இல்லையா? இந்த ஃபேனுடைய மதிப்பு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா இல்லையா? என்ன மதிப்பு? இந்த ஃபேன் தெரியுமா? அல்மானார் ஃபேன், அதுக்காக தெரியுமா? அது தெரியாதா? நான் கல்யாணத்துக்குலாம் போன இந்த ஃபேன் தாங்க வைப்பாங்க. இதுதான் இருக்கிறதுலே நிறைய ஆர்பிஎம்ல ரொம்ப ஸ்பீடாக சுற்றுற ஃபேன். அது நல்ல காற்று வரும் அந்த ஃபேனில். நார்மலாக நீங்கள் ஃபேன் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதை விட 3 மடங்கு என்ன செய்ய அதுக்கு விலை இருக்கும். ஒரு 2000 ஒரு ஃபேன் வாங்க ஆரம்பிச்சு இந்த ஃபேன் வேணால் 6000 வரும். ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? எதுவாக நான் பேசுகிற மைக்காக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் என்னது ஒரு மதிப்பு இருக்குது. இதே போல என்ன செய்யும்? ஜனாசா ஆயிட்டீங்கன்னா கபருக்குள்ள மதிப்பு மாறும். உதாரணத்துக்கு நான் சொல்றதாக இருந்தா, இப்ப எல்லாரும் என்ன செஞ்சோம்? 2 ரக்காத்தை தொழுதுகிட்டே போனோமா இல்லையா? 2 ரக்காத்து, அடுத்து 2 ரக்காத்து, இந்த 2 ரக்காத்து என்ன செஞ்சோம்? தொழுதுகிட்டே 8 ரக்காத்து தொழுதோம். அதை தொழுது வித்து ஒரு 3 ரக்காத்து தொழுதோமா இல்லையா? இந்த 2 ரக்காத்துடைய தொழுகைக்காக எதை நீங்கள் ஈடாக கொடுப்பீர்கள்? டெய்லி சரியா 8:45 தான் தொழ ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நாள் 2 ரக்காத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, திரும்ப வந்து என்ன செய்றீங்க? தொழ ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு உள்ளத்துல என்ன மதிப்பு இருக்கும்? அதை நினைச்சு அப்படி உடஞ்சு உட்காந்துருவீங்களா? இதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழக்கூடாது, நேராக போய் கபரை தோண்டி படுத்தலான்னு முடிவு எடுப்பீங்களா? 2 ரக்காத் தானே, திரும்ப தொழுதா போச்சு. 2 ரக்காத் தானே, திரும்ப தொழுதா போச்சு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யாருக்காவது பெரிய டென்ஷன் இருக்காதுல? யாருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அப்படித்தானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் உண்டு, நீங்கள் பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃபின ஹதீஸன், சஹாபாக்கள் அப்படி கடந்து போகும் பொழுது புதிதாக அடக்கம் செய்யப்பட்ட ஒரு ஜனாசா, அப்பதான் அடக்கம் செய்யப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. எல்லாம் நில்லுங்கண்ணா, எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருடைய குதிரை, இவர் யார் தெரியுமா? இன்னாருடைய மகன் அப்படிங்கிறான். எப்போ இறந்தார்? இப்போதான் ரசூலுல்லாஹ் இறந்தார், இப்போதான் அந்த கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிப்ளமேட்டிக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்விண்டா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதாரண ரக்காத் தொழுகிறீங்களா இல்லையா? நீங்கள் சாதாரணமாக பள்ளிவாசல் 2 ரக்காத் தொழுகிறீங்களா இல்லையா? அந்த தொழுகைக்கு நீங்கள் என்ன வேல்யூ பண்ணுறீங்க? இது நேரம் சொல்ல சாதாரண 2 ரக்காத் தொழுது தானே, 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதானே. டைம் கிடைக்கும் போது நாங்கள் பள்ளியில் தொழுது போய் சொல்ல, அவ்வளோ சாதாரண விஷயம் தான் அது. இந்த கபூரில் அடக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு 2 ரக்காத்துடைய தொழுகையோட வேல்யூ என்ன தெரியுமான்னு கேட்குறான். நீ வெளியிருந்து பேசுறியா இல்லையா? இந்த உள்ள இருக்காரு, அடக்கப்பட்டிருக்காரு, இப்ப மூத்தாய் அடக்கப்பட்டாரு, அவருக்கு 2 ரக்காத்துடைய தொழுகையினுடைய வேல்யூ என்ன தெரியுமான்னு கேட்கிறாங்க. ரக்காத்தானி ஹஃபீஃபத்தானி, இன்னைக்கு நீங்க தராவி தொழுதீங்களா இல்லையா? அது மாதிரி இல்லை, சின்ன சின்ன சூறாக்களை மட்டுமே ஓதி தொழுகக்கூடிய 2 ரக்காத்துடைய தொழுகை. ரக்காத்தானி ஹஃபீஃபத்தானி, அந்த 2 ரக்காத்துடைய தொழுகை இந்த ஜனாசாவின் கபரில் அடக்கப்பட்டிருக்கிற நபர் அதுக்கு என்ன விலை கொடுப்பாருன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு தெரியலையே ரசூலுல்லாஹ் அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு விலையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன விலை சொன்னாங்க? அடக்கப்பட்டிருக்கிற நபர் திரும்ப எழுப்பப்பட்டு 2 ரக்காத் நீ தொழுகிறியா
அந்த தொழுகையை நீ தொழுகிறதாக இருந்தா நீ என்ன தர்ற அப்படின்னு கேட்டா அவர் என்ன கொடுப்பார்? அதான் ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி. என்ன கொடுப்பாங்க? அத்துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அவர் கொடுப்பாரு. எதுக்காக வேண்டி? ரக்அத்தானி கஃபீஃபத்தானி, ரெண்டே ரெண்டு ரக்அத்துடைய தொழுகையை தொழுவதற்காக. அல்லாஹ் வாய்ப்பு தர மாட்டான். அல்லாஹ் வாய்ப்பு தர மாட்டான். இப்ப தந்திருக்கிறான், நமக்கு அதுல வேல்யூ தெரியல. இமாம் ஹசன் அல் பஸ்ரி அதனால தான் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த வகுப்பாவே எடுத்தார். சும்மா கடந்து போகும்போது, பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கும்போது ஜனாசா அப்படியே கடந்து போகுது. கடந்து போகும் பொழுது யார் ஜனாசான்னு தெரியுதா? தெரியலையே. சரி, நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த ஜனாசா கொண்டு போகப்படுதா இல்லையா? அவருக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னது? சக்கராத்துல என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரூஹ் பிடுங்கப்படுவதா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சக்கராத்துடைய வேதனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மௌத்தான பிறகு குடும்பம் கூட வராது, காசு பணம் கூட வராது, அமல்கள் தான் கூட வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். அவர் பார்க்காததெல்லாம் பார்த்திருப்பாரு, கேட்காததெல்லாம் கேட்டிருப்பாரு. இப்ப இந்த சந்தூக்கில் வைத்து அடக்கம் செய்யப்பட்ட இந்த மையத் கொண்டு செல்லப்படுகிறதே, அந்த மையத்தை திரும்ப அல்லாஹ் அழைத்து அவருக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்து 2 ரக்காத்து தொழுவதற்காக அல்லாஹ் சான்ஸ் கொடுத்தா அவர் தொழுவாரா மாட்டாரா? தொழுவார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேட்கிறான். நான் சொல்றேன் இல்லையா, ஒருத்தர் மரணத்தினுடைய விளிம்பு வரை போயிட்டு வந்தவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன செய்யும்? அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியும். மௌத்தே ஆயிட்டாரு, திரும்ப அல்லாஹ் ஒரு சான்ஸை கொடுத்து அவரை தொழுவ சொன்னா அவர் எப்படி தொழுவாரு? நம்ம தொழுவது மாதிரி தொழுவாரா? அவர் தொழுகையில ஸ்பெஷலா இருக்குமா? எப்படி தொழுவாரு? மறுபடியும் பாடுறாங்க, அவருடைய தொழுகை எப்படி ஸ்பெஷலா இருக்கும்? நம்மள மாதிரி தக்பீர் கட்டின உடனே என்ன ஞாபகத்துக்கு வராது? இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு வச்சிருப்பாங்க ஞாபகத்துக்கு வராது. தக்பீர் கட்டின உடனே யாரெல்லாம் கடன் தரணும் இன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு வர்றனால ஏன் வரல, எப்போதான் வருவானா மாட்டானா, இந்த பிரச்சனையெல்லாம் ஓடாது. நாளைக்கு வரக்கூடிய செக்குடைய ஞாபகம்லாம் வராது. நாளைக்கு வரக்கூடிய ஆர்டரை பற்றி எல்லாம் சந்தேகம் என்ன செய்யாது. தொழுகையில் நமக்கு வருதா இல்லையா? இது மாதிரி அவருக்கு வராது. ஏன்? அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு, பார்க்காததையெல்லாம் பார்த்துட்டாரு, கேட்காததையெல்லாம் கேட்டார். இதுக்கப்புறம் அவர் செய்ய அதோட வாழ்க்கையில எந்த பதட்டம் இருக்காது. தொழுகையில தக்பீர் கேட்டா ஹுஷு ஹுதுவோ நீங்க பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க அவருடைய தொழுகை எப்படி இருக்கும் என்றால், அவர் தொழுகை அவ்வளவு ஹுஷு ஹுதுவோடு இருக்கும். இதுக்கு பிறகு அவர் போய் தப்பு பண்ணுவாரா? பண்ண மாட்டார். தொழுகை விடுவாரா? விட மாட்டார். பாவம் செய்வாரா? பாவம் செய்ய மாட்டார். திருடுவாரா? திருட மாட்டார். ஏமாத்துவாரா? ஏமாத்த மாட்டார். வட்டி வாங்குவாரா? வட்டி வாங்க மாட்டார். விபச்சாரம் செய்வாரா? விபச்சாரம் செய்ய மாட்டார். மது அருந்துவாரா? மது அருந்த மாட்டார். இதுக்கு முன்னாடி தான் வாழ்க்கையில் எதையெல்லாம் தப்பா செஞ்சாரோ எந்த தப்பையுமே திரும்ப செய்ய மாட்டார். ஆனா உஸ்தாத், அல்லாஹ் திரும்ப ஒரு வாய்ப்பு தரமாட்டானா இல்லையா? அல்லாஹ் தரமாட்டான். ஆனா அவருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பு திரும்ப தரவே மாட்டான். ஆனா அந்த வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு வந்திருக்கிறான். தன் சுத்தி இருக்கிற எல்லா மாணவர்களும் அப்படி என்ன செய்யறாங்க? அதிர்ச்சியா பாக்குறாங்க. அவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு திரும்ப தரமாட்டான். அந்த வாய்ப்பு ஹயாத்தா இருக்கிற உங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்க அல்லாஹ்வுக்கு உண்மையா நடந்துக்குங்க. தொழுகை விட்டுறாதீங்க, திருடாதீங்க, ஏமாத்திராதீங்க, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லி தன்னுடைய மாணவர்களுக்கு இமாம் ஹசன் அல் பஸ்ரி வகுப்பாகவே எடுத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். திரும்ப திரும்ப அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு நினைக்காதீங்க. என்றைக்கு வேண்டுமானாலும் பேசுகிற நான் என்னுடைய மரண செய்தியும் கேட்கிற உங்களுடைய மரண செய்தியும் நாம் யூஸ் பண்ற போன்ல சாதாரணமாக வந்துடும். எதிர்வரக்கூடிய ரமலானுக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்போ பேசுற நான் இருப்பேன் என்பது எந்த உத்தரவாதமும் கிடையாது. செய்தியாக வரும்போது வெறும் சாதாரண செய்தியாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளை கொண்டு இங்கு யாருக்கும் உத்தரவாதம் எல்லாம் தரவில்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த ரமலானை மிக பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக, இந்த ரமலானில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.